رسوله الكريم. الحمد لله. அல்லாஹ் செய்த மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்து, அதிலும் குறிப்பாக அண்ணலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாபெரும் உம்மத்திலே ஆக்கி அருள் புரிந்து, காமிலான ஷேக்மார்களுடைய கரம் பிடித்து வாழ்வதற்கு அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வில் பல நியாமத்துகளை, பல ஹைராத்துகளை செய்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்யக்கூடிய இந்த நலவுகள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே ஃபஸ்தபிக்குல் ஹைராத், அல்லாஹ் செய்கின்ற நலவுகளை, நியாமத்துகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹைருடைய பாவ் என்று ஒன்று கொடுக்கப்படும். நலவுகள் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நியாமத்தாக கொடுக்கப்படும். அந்த நலவை அவன் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நலவனுடைய அந்த வாசல் என்பது எப்பொழுது மூடப்படும் என்று தெரியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு நியாமத்தாக கொடுக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை, அந்த நல்ல விஷயங்களுடைய வாசல் மூடப்படுவதற்கு முன்னாலே அந்த ஹைராத்துகளுக்குள் நாம் நுழைந்து விட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக இது போன்ற மஜ்லிஸ்கள் அல்லாஹ் நமக்கு நியாமத்தாக கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்கின்ற அடிப்படையிலே அந்த நல்ல விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹைருடைய வாசல்களும், எந்த ஒரு நியாமத்துடைய வாசலும் மூடப்படக்கூடாது என்று நீங்கள் நாடினால் ஃபத்தகில்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். ஃப இன்னஹா மிஃப்தாஹுல் லிகுல்லி பாப், எல்லா நியாமத்துடைய வாசலுக்குமே அல்லாஹ்வுடைய தக்வா என்பதுதான் மிஃப்தாஹ், சாவி என்பதாக சொல்வார்கள். ஆக நம்முடைய ஹைராத்துகளுடைய வாசல் மூடப்படக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போ எப்படி அல்லாஹ்வை தக்வா கொள்வது, எப்படி அல்லாஹ்வை அஞ்சுவது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், மை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கென்று ஒரு மஹ்ரஜை, அவருக்கென்று எல்லா நிலைகளிலும் ஒரு வழியை வைத்திருக்கின்றான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் அறியாபுரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளிக்கின்றான், அறியாபுரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு நியாமத்துகளை கொட்டுகின்றான், ஹைராத்துகளை தருகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆக அல்லாஹ் தஆலாவுடைய தக்வா, அல்லாஹ்வை எப்படி அஞ்சுவது, அல்லாஹ் தஆலாவை எப்படி பயப்படுவது என்று கற்றுக் கொடுப்பவர்கள் தான் வலிமார்கள், நம்முடைய ஷேகுமார்கள். அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது நம்மால் தானாக அறியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆக நம்முடைய ஷேகுமார்கள் இல்லாமல், நம்முடைய ஷேகுமார்கள் வலிமார்கள் இல்லாமல் அந்த தக்குவா, அல்லாஹ்வை எப்படி அஞ்சுவது, அல்லாஹ்வை எப்படி பயப்படுவது என்பது ஷேகுமார்கள் இல்லாமல் கிடைக்காது. அதனால்தான் ஒரு சூஃபி அவங்களிடம் கேட்கப்படும், ஹாத்திமுல் அசம் என்கின்ற ஒரு சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படும், நீங்கள் எப்படி உங்களுடைய தொழுகையில் குஷுவை ஏற்படுத்துறீங்க, எப்படி உங்களுடைய தொழுகையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு குஷுவா தொழுவக்கூடிய அந்த நிலை எப்படி உங்களுடைய தொழுகையில் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கப்படுறப்போ அவங்க சொன்னாங்க, நான் தொழுவும் போது தக்பீர் கட்டி நின்றுட்டு என்னுடைய ஹியாலில் நான் கற்பனை செஞ்சுப்பேன், எனக்கு முன்னாடி காபா இருக்கிறது மாதிரியும், என்னுடைய காலுக்கு கீழே சிராத்துல் முஸ்தகீம் இருக்கிற மாதிரியும், என்னுடைய வலது புறத்தில் சொர்க்கமும் என்னுடைய இடது புறத்தில் நரகமும், எனக்கு பின்னாடி மலக்குல் மௌத் இருக்கக்கூடிய மாதிரி நான் சிந்திச்சு என்னுடைய தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதா பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற நிலையை நான் கொண்டு வருவேன். பிறகு நான் என்னுடைய தொழுகையை அஜஅலு ஸலாத்தி ரஜா அல்லி ரஹ்மதி, என்னுடைய தொழுகையை நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவித்து தொழுவேன் என்று சொல்லிவிட்டு, அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நான் சலாம் கொடுத்த பிறகு நான் சொல்வேன், ரப்பே நான் இந்த தொழுகையை தொழுதேன், இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியல,
அல்லாஹ் மர்சுக்குனா லத்தத்தல் ஹுஷூஇ ஃபி ஸலவாத், என்னுடைய தொழுகையில் நீ ஹுஷூனுடைய அந்த லத்தத்தை கொடு ரப்பே என்பதாக நான் கேட்பேன் என்ற ஹாத்திமுல் அஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக சூஃபியாக்கள் வழிமார்கள் நம்முடைய தொழுகையிலே எப்படி ஹுஷூஐ கொண்டு வர வேண்டும், நம்முடைய தொழுகைகளிலே நம்முடைய இஹ்லாஸை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுது முடித்து விட்டு ஒரு வழியிலே செல்வார்களாம். உமர் நாயகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பவுமே தொழுது முடிச்சுட்டு ஒரு ஒரு வழியில் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். யாருமே அந்த வழியில் போக மாட்டாங்க. அப்போ உமர் நாயகம் பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடியே போகிறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயசான பெண்மணியுடைய ஒரு வீட்டுக்கு சென்று, அந்த வயசான பெண்மணிக்கு கண்ணு தெரியாது, அந்த பெண்மணிக்கு டெய்லி போயிட்டு அந்த பேச்சம்பழங்களை பிச்சு உரிச்சு வச்சு அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த பெண்மணி எடுத்து சாப்பிட்றாங்க. காலங்கள் கடக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்திற்கு பிறகு, அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அமலை தொடர வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வீட்டிற்கு சென்றார்களோ அந்த வீட்டிற்கு செல்கின்றார்கள். அந்த மூதாட்டி அம்மா இருக்காங்க, அந்த கண்ணு தெரியாத வயசான அம்மா எப்பவும் இருக்கிறது போல இருக்கிறாங்க. உமர் நாயகம் பேரிச்சம்பழத்தெல்லாம் உரிச்சு கீழே வைக்கிறாங்க. அந்த பெண்மணி அப்போது கேட்ட கேள்வி, நேற்று வந்த மனிதர் இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. நேற்று ஒரு மனிதர் வந்தாரே, அந்த மனிதர் இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்குறப்போ உமர் நாயகம் கேட்குறாங்க, நேற்று வந்த மனிதர் வரவில்லை அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த மூதாட்டி அம்மா சொன்னாங்க, அவர்கள் எப்போவுமே பேச்சம்பழத்தை பிச்சு வைக்கிறப்போ கொட்டையும் எடுத்து வெளியே வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க செஞ்சது ஒரு இஹ்சான், ஒரு இபாதத் இல்லை, அது ஒரு இஹ்சான். ஒரு வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இஹ்சான். அந்த இஹ்சான்ல இஹ்லாஸ் இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களிலேயுமே இஹ்லாஸை பார்த்தாங்க. ஆக நாம் செய்கின்ற அமல்கள் இபாதத்துன்றதை தாண்டி நம்முடைய அமல்களில் இஹ்லாஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்றத சூஃபியாக்கள் ஷேகுமார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தான் ஒரு வழியிடத்திலே கேட்கப்பட்டது, எப்படி அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற அமல்களை புரிந்து கொண்டான் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. கைஃப நாரிஃபு அன்னல்லாஹ ராலின் அண்ணா, நம்மளை தொட்டு அல்லாஹ் ராசி ஆயிட்டான், நம்மளை பார்த்து அல்லாஹ் ராசி ஆயிட்டா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறப்போ அந்த வழி சொன்ன வார்த்தை, இதா அல்ஹமக்கும் திக்ரஹு, அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை உங்களுடைய கல்புல அல்லாஹ் போடுறானா பாருங்க, அல்லாஹ் உங்களுடைய கல்புல அல்லாஹ்வுடைய திக்ரை போட்டானா அல்லாஹ் உங்களை ராசி ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு என்பதாக அந்த வழி சொல்கின்றார்கள். ஆக அல்லாஹ்வுடைய திக்ர் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய இபாதத்துக்களில் இஹ்லாஸ் வரும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, நான் 50 வருஷமா தொழுதேன், 50 வருஷமா அல்லாஹ் தஆலாவை இபாதத் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் 3 விஷயங்களை விடுற வரைக்கும் எனக்கு அந்த தொழுகையில் அந்த இபாதத்தில் எனக்கு ஹலாவத்து கிடைக்கவே இல்லை. அந்த 3 விஷயங்கள் என்னன்னு சொல்கிறாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க. அதாவது மக்களுடைய பொருத்தத்தை நாடுறதை நான் விட்டேன், அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்தை, அவனிடம் பேசக்கூடிய அந்த குதிரத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தான், முதல் விஷயம். ரெண்டாவது, ஃபாசிகீன்களுடைய பாவம் செய்பவர்களுடைய சொஹபத்தை நான் விட்டேன், சாலிஹீன்களுடைய சொஹபத்தை எனக்கு கொடுத்தான், வலிமார்களுடைய சொஹபத்தை எனக்கு கொடுத்தான். மூணாவது, நான் துன்யாவினுடைய ஹலாவத்தை, துன்யாவினுடைய இன்பத்தை விட்டு அல்லாஹ் தஆலா எனக்கு ஆகிரத்துடைய இன்பத்தை கொடுத்தான். இந்த 3 விஷயத்தையுமே நான் பெற்றுக்கொண்டக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த 3 விஷயத்தை விட்டு இந்த 3 விஷயத்தை நான் அடைஞ்சக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா என்னுடைய இபாதத்துகளை ஹலாவத்தை கொடுத்தா என்பதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக நாம் தௌபா கேட்கின்றோம், அல்லாஹ்வுடைய வாசலுக்கு செல்கின்றோம். அந்த வாசல் மூடப்படக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகளில் இஹ்லாஸ் வேணும், அல்லாஹ் தஆலா மேல தக்வா வேணும், குஷூ வேணும். இஹ்லாஸ் இல்லாமல் எந்த ஒரு அமலும் முழுமை பெறாது என்றெல்லாம் இமாம்கள் சொல்வார்கள். அந்த அரபியில் கூட ஒரு வாசகம் வரும், மன் ரஜா அனில் மஹாசி, யார் பாவங்களை விட்டும் திரும்புகின்றாரோ, ஹௌஃபம் மின் அதாபில்லா, அல்லாஹ்வுடைய அதாபை பயந்து ஒருத்தர் பாவத்தை விட்டு திரும்பினா ஃபஹுவ தாயிபுன், அவர் தௌபா கேட்டு திரும்பியவராக ஆகிவிடுவார். அதே மாதிரி ஒமன் ரஜா அனில் மஹாசி, யார் பாவத்தை விட்டு திரும்புகிறாரோ, ஹயா மினல்லா,
அல்லாஹ்வுக்காக நான் பாவம் செய்கிறேன் என்று வெட்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடாது என்பதாக பாவங்களை விட்டும் திரும்பினால் ஃபஹுவ முனீபுன், அவர் அல்லாஹ்விடம் முழுமையாக திரும்பியவராக ஆகிவிடுகின்றார் என்று சொல்லிவிட்டு இன்னொரு தடவை சொல்லுவாங்க, ஒமன் ரஜா அனில் மஆசி, யார் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்து விட்டு திரும்புறாரு, தாலீமல்லி ஜலாலில்லாஹி சுப்ஹானஹு, அல்லாஹ் தஆலாவுடைய ஜலால தாலீம் செய்வதற்காக, அல்லாஹ் தாலாவை கண்ணியப்படுத்த, அல்லாஹ் தாலாவுக்கு இவ்வளவு நியாமத்துகளை கொடுக்குற அல்லாஹ்வுக்காக நான் பாவம் செய்கிறேன் என்பதாக பாவங்களை விட்டு திரும்பினால் ஃபஹுவ அவ்வாபுன், அவர் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் பக்கமே தேவையாகக்கூடியவராக, அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவராக ஆகிவிடுகின்றார் என்று அரபியிலே ஒரு கவிதை வரும். ஆக நாம் கேட்கின்ற தௌபாக்கள் பல வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம பாவத்தை விட்டு திரும்புறதே பல யாத்திபாராத்துகளில் நம்முடைய படித்தரங்களை மாற்றுதுன்னு சொன்னால், அப்போ அந்த தாய்பாக முனிபாக நம்மை அவ்வாபாக மாற்றக்கூடியவர்கள் வலிமார்கள், ஷேகுமார்கள், இது போன்ற மஜ்லிஸ்கள் ஆக நமக்கு வரக்கூடிய ஹைராத்துகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் வலிமார்களுடைய சொஹபத்திலேயே இருந்து, நல்வழியிலே இருந்து, இபாதத்துகளிலே இஹ்லாஸையும், நம்முடைய அமல்களிலே இஹ்லாஸையும், அல்லாஹுடைய தக்வா குஷூ போன்ற விஷயங்களை நம்முடைய ஷேகுமாரிலிருந்து பெற்று வாழ்ந்து மறைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.